ஹே காய்ஸ், நம்ம கட்டிட்டு இருக்க ஹியூஜ் ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட்டில் இன்றைக்கி டே 6. போன ஷார்ட்ஸில் ஃபைனலாக நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனான லாபி வித் ஆட்டோ கன்ஸ்ட்ரக்டிங் பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனான மேப்பிங் ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மேப்பிங் ரூம் எங்கே இருக்க போகுதுன்னா, நம்ம பிளேயர் அவுட் லாபிலேருந்து ஒரு 500 blocks அவையில் தான் இருக்க போகுது. மேப்பிங் ரூம் ஸ்ட்ரக்சரை எக்கச்சக்கமான இடத்துல சர்ச் பண்ண அண்ட் ஃபைனலாக எனக்கு ஸ்ட்ரக்சரும் சிக்கிடுச்சு. அண்ட் இதை கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணது மாஸ்டர் பிளாக். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு மேப்பிங் ரூம் மாதிரி இருக்காது, ஏதோ ராக்கெட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதோட பேக் ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ மேப்பிங் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு வேர்ல்டு ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பில் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அவங்க இந்த ஐடியாலே ஏற்கனவே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது, ஸோ புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ப்ராஜெக்ட் தீமை கேட்டிருந்தாங்க. நானும் என்னோட ஹியூஜ் ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட் தீமை அவங்கள்ட்ட சொன்னேன். இது ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறனால அது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்துகிட்டு ரெட் அண்ட் பிளாக் தீமில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணி சென்ட் பண்ணாங்க. அண்ட் எனக்குமே அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ என்னோட வேர்ல்டில் அந்த பில்டிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட் நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல, நிறைய தேவையில்லாத பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணேன், பிரிட்ஜ் ஆட் பண்ணேன், ஃப்ளோர்ஸ் ஆட் பண்ணேன், அண்ட் ஒரு பண்ணியும் புதைச்சிட்டேன். இந்த மேப் ரூமில் முக்கியமாக என்னென்னலாம் இருக்க போகுதுங்கிறதுக்கான பேசிக்கான ஐடியா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டில் மேப் தான் இருக்க போகுது. செகண்டாக, இந்த வேர்ல்டோட ரூல்ஸ் அண்ட் இதை பில்ட் பண்ண கிரெடிட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலாக, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகிற டெலிபோர்ட் சாம்பர் இருக்கும். இந்த மேப்பிங் ரூம் இப்படியே இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ இதில் 2-3 ரெட் ஸ்டோன் ஸ்டப்ஸ் ஆட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அண்ட் அது என்னென்னலாம்னா, ஒரு ஹை அண்ட் லிஃப்ட் அண்ட் ஒரு சாண்ட் வால் அண்ட் சில ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மேப்பிங் ரூமோட என்ட்ரன்ஸ் கீழேருந்து இல்லாமல் மேலேருந்து கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதான் என்னோட ஐடியாவாக இருக்குது. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் இந்த மேப்பிங் ரூமோட அப்கமிங் ப்ராக்ரஸை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அண்டல் தென் சைனிங் ஆஃப்.